நடுவர் அவர்களே, நீங்க அழகா சொன்னீங்க. திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் வீதி அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்ய விளக்கழகு. அது மட்டும் அழகு இல்ல நடுவர் அவர்களே, இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே மீனவ கிராமங்கள்லயே விழுந்தம்பாவடி மீனவ கிராமம் தான் பேரழகு அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை நடுவர் அவர்களே. ஆங்கிலம் வாணிகத்தின் மொழி, ஆங்கிலம் வாணிகத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி. ஆனால் நம் தமிழ் மட்டும்தான் பக்தியின் மொழி என்று சொன்னால் அதற்கு நம்ம தமிழ் மொழிக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை நடுவர் அவர்களே. வாழ்க்கைக்கு தேவை காசு, வாதாட தேவை பீஸு, பழக்கடையில இருக்கும் ஜூஸு, படிச்சா இவங்க ஆவாங்க பாசு. பட்டிமன்றம்னாலே இந்த ஜில்லாவிலேயே நீங்க தான் பாசு. என்னதான் சொல்லி பாசு நடுவர் அவர்களே, மிகவும் அழகா. ஆமா, அப்ப இந்த ஊர்ல தான் பாத்தீங்கன்னா ஏன் தெரியுமா எங்கள் ஆண்கள் எல்லாம் இருட்டுல உட்கார்ந்துருக்காங்க. எங்க ஆண்களோட வாழ்க்கை எப்போது இருட்டா இருக்கும், ஆனா அவங்களோட வீட்டுக்கார அம்மாவோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்குங்கிறதுக்காகத்தான் எங்கள் ஆண்கள் எல்லோரும் இருட்டுல உட்கார்ந்துருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப சொல்லுங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வாழ வந்த காளைகள் தான் நாங்க பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. ஆக சிரிக்கிறவன் பொட்டிக்கடை வைக்க கூடாது, சிரிக்கிறவன் வட்டிக்கடை வைக்க கூடாது, சிரிக்காதவன் பொட்டிக்கடை வைக்க கூடாது. இது ரெண்டு இருந்துச்சுன்னா எப்படி சிரிக்காதவன் பொட்டிக்கடை வைக்க கூடாது, சரி, சிரிக்கிறவன் வட்டிக்கடை வைக்க கூடாது. ஆமா, ஆக இது ரெண்டும் சரியா இருந்தாதான் அவன் பிசினஸ் ஓஹோன்னு வளர நடுவர் அவர்களே. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பசங்களை பத்தி நீங்க அழகா சொன்னீங்க. அதுல வந்து நீங்க பழனியில சுப்பிரமணியர் கதைய சொன்னீங்க. இந்த கோயில்ல சுப்பிரமணியரோட சிலையை பார்த்துருக்கீங்களா? நீங்க பிரகாரத்தை சுத்தி வந்தீங்களா? ஆமாமா, சுப்பிரமணியர் வள்ளி தெய்வாயனையோட இங்க ஒரு காட்சி தர்றான் நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் விழுந்தம்மாவடியில இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே அழகு அப்படின்னா அது இந்த விழுந்தம்மாவடியில இருக்கு. நீங்க போய் ஒரு டைம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது அந்த சுப்பிரமணியரை முடிஞ்சா வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 500 ரூபா நான் சுப்பிரமணியருடைய அந்த முருகனுடைய பாதத்துல வைக்கிறேன், உன் சம்பளத்துல இருந்து. ஆமா நடுவர்களே, இந்த பாத்தீங்கன்னா மீனவ கிராமத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஏதோ நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் சொன்னீங்க, எனக்கு அழகா பேர் தெரியல என்னோட வாழ்க்கையே. ஆமா, நிறைய மீன் பேர் சொன்னீங்க. அதை தூண்டில் போட்டாங்கன்னு சொன்னீங்க. அந்த நீங்க பொடிச்சிட்டு போற போட்ல உள்ள மீனை சாப்பிட மாட்டீங்க, இவங்கள்ட்ட உள்ள மீனை வாங்கிதான் சாப்பிடுவோம்னு சொன்னீங்க. அப்படியாப்பட்ட மீனவ கிராமத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டிலேயே இலக்கியத்தை பேசக்கூடிய ஒரே நடுவர் கவிஞர் குபேந்திரன் அவர் தான். நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு மதுரா, அது தொட்டு தொட்டு இருக்கு ஜோரான தங்கரதா, அரணி தங்க அப்படின்னு உண்மையிலேயே தங்க கட்டினா நம்மளுடைய நடுவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனவ கிராமங்கள்ல இருந்து நிறைய பேரு ஐஏஎஸ் அதிகாரியா கூட ஆயிருக்கிறாங்க. ஆனாலும் இலக்கியத்தை பேசுவதற்கு வலம்புரி ஜானை விட அடுத்த தலைமுறையில ஆள் இல்ல. எதிர்காலத்தினுடைய இலக்கிய சொல்லறிவிய இந்த குபேந்திரனா இருக்கணும்னு இந்த விழுந்தவாடி கிரத்துல சொல்லிட்டு என்ன நினைக்கிறேன்னா, சொல்லுங்க, அடுத்த வருஷம் நிகழ்ச்சி தர்றதை பத்தி பரிசீலிக்க முடியுங்க. அடிக்கிற அட்டியில பாத்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷம் நிகழ்ச்சி இல்லாம பண்ணிடுவோம். இல்ல நடுவர் அவர்களே, உண்மையை எங்க இருந்தாலும் உறக்க சொல்லுவேன். நீ சொல்லிட்டு போயிடுவார், எனக்கு ஆகணும்ல. நீங்க சொன்னீங்க ஆசிரியர்களோட நிலைமை இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு காலத்துல மாணவன் வந்து பயப்படுவான், ஆசிரியர் கெத்தா போவார்னு. இன்னைக்கு எல்லா ஆசிரியரும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு தான் போறாங்க. நேற்று பையன் படிச்சான் நடுவர் அவர்களே, அவன் 8வது படிக்கிறான். அவன்கிட்ட கேட்டேன், ஏடா குட் நைட்னா தமிழ்ல என்னடான்னு கேட்டேன். எது குட் நைட்? குட் நைட் குட் நைட் குட் நைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த குட் நைட்னா தமிழ்ல என்னடான்னு கேட்டேன். கொசுவத்தினுங்கிறான். இந்த மாதிரி பயலுக்கெல்லாம் நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். அதுதான் பரவாயில்ல. பக்கத்துல ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனேன். சார் வயிறு வலிக்குது சார் அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இல்ல சார் என்னன்னு தெரியல, காலில இருந்து வயிறு வலிக்குது சார்னா. இல்லடா யூரின் போகும்போது எரியுதாடான்னு கேட்டேன். இல்ல சார் பக்கத்து ரமேசன கடையில தீப்பெட்டி வாங்கி பத்த வச்சு பாத்துட்டு வாங்க சார். இந்த மாதிரி பயலை வச்சுக்கிட்டு நீங்க நான் வந்து இன்னைக்கு தீப்பெட்டி எனக்கு தீப்பெட்டி, எனக்கு வேணா தீப்பெட்டி. நடுவர் அவர்களே, அது கூட பரவாயில்ல. அவன் கேட்கிறான் எவ்வளவு பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே பாருங்க, 2 8வது பையன் பேசிக்கிறாங்க. ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் திறக்குது மாப்பிள்ளன்னா.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நான் பாடம் நடத்தி நீ ஒருத்தன் தாண்டா வாழ்க்கையில ஞானியா போயிருக்க. என்னடா பேசிக்கிட்டீங்க சார்? அது ஒண்ணு இல்ல சார், விடுங்க சார். இல்லடா இன்னும் 2 பேர் பேசிக்கிட்டீங்களே, அது என்னடா? ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் திறக்கும்டா மாப்பிள்ளன்னு. அப்படி என்னடா உங்க வாழ்க்கையில ஒரு பக்கம் அடைச்சா இன்னொரு பக்கம் திறக்குன்னு கேட்டான். சார் அவனுக்கு 1 வாரமா சளி பிடிச்சிருக்கு, மூக்க சொல்றான் சாருங்க. அப்ப அந்த மாதிரி பயணம் நீங்க வாத்தியார் வேலை பாக்குறீங்க நடுவர்களே. இன்னைக்கு ஏன் நான் ஆண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு காலத்துல இந்த பெரிய பெரிய அம்மா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? மணமகளே மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா, குணமிருக்கும் மகளே வாவா, அதில் கோயில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா. அப்படி உள்ள வந்தாங்க. வந்தவங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. வீடும் அருமையா இருந்துச்சு. அந்த புத்தி கால் வலிக்கல. ஆனா இன்னைக்கு வருது நடுவரவர்களே, பேஸ்புக்ல எல்லாம் பாருங்க. மலையூர் நாட்டாம மனச கட்டையை போட்டாம ஒன்ன கூட யாரும் இல்ல மாமா, தஞ்சாவூர் ரசால தாராளமா கேட்டாங்க ஒன்ன கூட எவனும் இல்ல ஆமா. ஆனா மின்னல முடிக்கத்தானே நான் வரைய கொண்டு போன, அட மீன் குடிக்க மண் குடிக்க மனசு இல்ல கோடி தொட்டதெல்லாம் தூள் கலக்குது மம்பட்டியா மம்பட்டியா, ஊட தலை கலக்குது மம்பட்டியா மம்பட்டியா. இன்னைக்கு மண்டபத்துக்குள்ள வரும்போதே மம்பட்டியா மம்பட்டியான்னு கண்ணுல ஒரு கண்ணாடி கிளாஸ் போட்டு குத்துப்பாட்டு. ஆமா நடுவர்களே, குத்துப்பாட்டு போட்டுக்கிட்டு மண்டபத்துல நுழைஞ்சு அந்த மண்டபத்துல உள்ள 450 டைல்ஸ உடைச்சி இன்னைக்கு மண்டபத்து மேனேஜர் கோமாவுல கலக்குறாரு. உங்களுக்கு மண்டபம் கொடுத்தா நீங்க பொண்ணு மாதிரி நடந்து வரணும்னா பிச்சைக்காரி மாதிரி பைத்திய மாதிரி உள்ள வர வேண்டியது. குனிஞ்ச தலை நிமிராத தங்க தமிழ்நாட்டுல நடக்கிற சம்பவம் இன்னைக்கு நடக்குது. பொண்ணு வருதுன்னா இவன் செத்தனாய் செருப்ப கடிச்ச மாதிரி மாப்பிள்ள ஒரு மூலையில நிக்கிறான். இதை கல்யாணம் பண்ணா இப்படி ஆகுமே, நம்ம குடும்பம் வரும்போது குதியோன்னு குதிக்காதான்னு அவன் பயந்துட்டு கிடக்கிறான். பொண்ணு வருது ஆடிக்கிட்டு, அதுக்கு பின்னாடி அவங்க அம்மா வருது ஓடிக்கிட்டு. எதுக்கு இன்னொருத்தவங்க குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கிறதுக்குதான் மண்டபத்திலே அதுக்கு ரிஹர்சல் பாக்குறாங்க நடுவரவர்களே. அதை பார்த்துட்டு என் பொண்டாட்டின மேக்கப் போடுறா, இங்க பாருங்க பொண்ணு மாதிரியே மேக்கப் பொண்ணுங்கிறான். எனக்கிட்ட காசு இல்லடின்னா 200 பேரண்டவளி ஒரு அண்ணன் குடையில போட்டு கலக்குன்னு கலக்கி அந்த மோரையில தடவாம நேரா மண்டையை கொட்டி உள்ள விட்டா பாருங்க. யாரு? என் பொண்டாட்டி. முனியாண்டி விலாசு ஊத்தாப்பா மாறி 1.5 கிலோமீட்டருக்கு இப்படி இருக்கு. நான் பக்கத்துல ரமேசன் கடையில போய் விட்கின்சன் பிளேட வாங்கி இழுக்கிறேன். பிளேடு உடையுது. 2வது பிளேட வாங்கி போட்டா படலா உழுவுதுன்னு ஜேசிபி வச்சு அள்ளிட்டு போனேன். என் பையன் விளையாட்டா பாருங்க, காலு கிழிச்சு கீழே விழுந்து கடந்து கத்துறான். அவ்வளவு ஜேசிபில அழுற அளவுக்கு. அதை கூட நான் மன்னிச்சிருவேன். சரி முகம் அழகா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா, பெண்களுக்கு முகத்தில் இல்லை அழகு, அவளுடைய நடத்தையில் இருக்கு அழகு. அவ அன்பு காட்டுற விதத்துல இருக்கு அழகு. பெண்களுக்கு முகத்துல எல்லாம் அழகு கிடையாது நடுவர்களே. ஆக இதுதான் மேக்கப்னு வச்சுங்க. இந்த ஜாக்கெட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த காலத்துல இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க. ஜாக்கெட் போட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஜாக்கெட் என் பொண்டாட்டி தச்சுட்டு வர சொல்றா. இந்த பாருங்க 300 ரூபா புடவை, 3900 ரூபாய் ஜாக்கெட். ஜாக்கெட் 3900. சரி 300 ரூபாய் புடவையா? 300 ரூபாய் புடவை நடுவர்களே. 3900 ரூபாய் ஜாக்கெட் 3 மணி நேரம் கால் கடுக்க நான் நின்று வாங்கிட்டு வரேன். எல்லா வீட்லயும் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது போட்டு கத்திரிக்கோள் வச்சு நறுக்கிட்டு இந்த ஊசிமணி பாசிமணி கடையில வைக்கிற இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏதோ ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒட்டுக்கிறா. அதுல மயில் பறக்கணுங்கிறா, குயில் ஓடணுங்கிறா. அதுல அது கூட மன்னிச்சிடுவேன். 2 கயிறை பிடிச்சி தொங்க விட்டுருக்கானுவோன்னா பின்னாடி. எதுக்குன்னு தெரியல. அந்த கயிறை எதுக்க தொங்க விடுறானுன்னு தெரியல. அந்த கயிற்றுல 2 குண்டை தொங்க விடுறானுவ பம்பர மாதிரி. அந்த குண்டு எதுக்காகனே தெரியல. அன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கொத்தனார் அண்ணா, சூப்பரான ஆளு, ராமசாமின்னு பேரு. அவரு பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அவருக்கு சொல்லுது, ஏங்க எனக்கு இந்த கயிறு வச்ச ஜாக்கெட்டு குண்டு வச்ச ஜாக்கெட்டு வேணுங்க அப்படின்னு கொத்தனார் அண்ணன் பொண்டாட்டி கேட்டுச்சு. அவரு சொல்லுவேன், ஏன்டி எனக்கே ஒரு 900 ரூபாய் கூலி, நான் ஓனர் கொடுக்க மாட்டானு. இல்ல எனக்கு அந்த குண்டு வச்ச ஜாக்கெட்டு தான் வேணும்னு பாருங்க. தூக்கு குண்டு 2 வச்சிருக்காருங்க. இந்த பக்கம் ஒண்ணு போட்டு விட்டு இந்த பக்கம் ஒரு தூக்கு குண்டை கட்டி விட்டு இப்ப போடினாரு.
இப்ப பாருங்க, அது போறதுக்கு முன்னாடியே சித்தாளு 2 தூக்கு குண்டை மாட்டிக்கிட்டு அங்க நிக்குது. இந்த பக்கனாரு இதை பிடிச்சி இங்க இழுக்கிறாரு, மட்ட வளைய வச்சுட்டு கர்ண இந்த பக்கம் இதை பிடிச்சி இழுக்கிறாரு. அது இந்த பக்கம் குண்டை ஒண்ணு மாட்டிக்கிட்டு இந்த ஒன்று. அன்னைக்கு நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி ஒரு அக்கா குண்டை வச்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு குண்டுன்னு பொடிச்சு பாருங்க. கண்டக்டர் டிக்கெட் பாருங்க, 2 ஆட்டுச்சு குண்டு கண்டக்டர் கண்ணுல குத்தி அவன் கண்ணாஸ்பத்திரியில கிடக்கான். அன்னைக்கு 9வது படிக்கிற பையனா பஸ்ஸுக்கு ஓடுறான் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. இந்த அக்கா படியில ஏறி தொங்கிட்டு இதுவே கடைசியில போகுது. நேரா ஓடி வந்த பையன் ஜன்னல் கம்பியில ஒரு கை, இந்த குண்டு வச்ச கயித்துல ஒரு கை, இந்த கம்பியில ஒரு கை, கழுத்துல அந்த குண்டு எதுக்கு தெரியுமா? இந்த பையன் இழுத்தாலும் வலிக்கிட்டு கையை போறாம இருக்கிறதுக்கு தான் அந்த குண்டு வச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கிற என் பொண்டாட்டி எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த பாருங்க வெங்கல குடத்துல தண்ணி குடிச்சிட்டு வந்துச்சு. வெங்கல குடத்துல இந்த பாருங்க இங்க இருக்கும் குடம் 2 கிலோமீட்டருக்கு நடந்து போகணும். இங்க பாருங்க, இங்க நான் இப்படி வச்சு எங்க அம்மானே இப்படி கட்டி பிடிச்சிக்குவேன். எங்க அம்மா என்ன இங்க வச்சுக்கிட்டு குடத்தை இங்க வச்சுக்கிட்டு தேரோடு வீதியில தேவதை மாதிரி வந்துச்சு. இன்னைக்கு என் பொண்டாட்டி போறா குடத்தை தூக்கி இங்க வைக்கிறா, வலிக்கிட்டு 4வது வீட்டுக்கு போகுது. ஏன் அப்படி? ஏன் அங்க இடுப்புன்னு ஒண்ணு இருந்தாதானே? அங்கெல்லாம் முன்னாடி பள்ளமா இருந்துச்சு, குடம் நின்றுச்சு. இன்னைக்கு குடத்தையும் காணும், ஆளையும் காணும். கல்யாணத்துக்குன்னு பைக் வாங்கி கொடுக்குறானோ, முன்னாடி எல்லாம் பைக் வாங்கி கொடுத்தாங்க, டிவிஎஸ் 50ன்னு ஒண்ணு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு புருஷங்காரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்டாட்டி போறது என்ன, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மாவு டப்பா எல்லாத்தையும் தூக்கி டிவிஎஸ் 50ல ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு சின்ன பிள்ளை மூக்கு ஒளிவிட்டு இருக்கான். அவன் இப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே வருவான் டிவிஎஸ் 50ல. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஒரு வண்டி வந்து கிடக்குன, இதற்கா புருஷங்காரன் கீழே கிடக்குறான், பொண்டாட்டிக்காரி அந்த டேபிள்ல நிக்கிறான். அவனை தூக்கிக்கிட்டு அவன் இழுத்துக்கிட்டு போறான். அவன் வர்ற வழியில இந்த மாதிரி திருவிழாலாம் லைட்டு கட்டிருந்துச்சுல, அந்த ஒயரை பூரா அடிச்சுக்கிட்டே வரான். திருவிழா லைட்டு பூரா நின்னுபிட்டு இந்த மாதிரியா பைக்கு கண்டுபிடிப்பானுவா? ஒரு காலத்துல அன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் வந்து இங்க சொல்ற பைக்ல பிரேக்க போட்டா, இங்க உள்ள பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பைக்ல போய் தொத்தி, அடுத்த பைக்ல போய் நின்றா அவன் பாட்டு போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் வந்து பாருங்க, ஏன் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போனா நான் பண்ண முராசன்ஸ்ல பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போனேன். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. உங்க ஊர்ல எல்லாம் இந்த மிளகா மில்லு இருக்கும் பாத்துருக்கீங்களா? இந்த மில்லுல ஒரு துணி கீழே அப்படி தொங்க விட்டு 2 மடிச்சு விடுவாரு, பாத்துருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு சோத்துக்காடு பேண்ட். சோத்துக்காடு பேண்ட், ஆமா பிலாசோல. அது பேர் என்னது? என்ன பேண்ட்? பெலாசோல பேண்ட். அந்த பேண்ட் பேரு என்னமா பெலாசோலையோ என்னமோ ஒரு சோலை. பொம்பளை பிள்ளைக்கு 2 பேண்ட் போடுறானுவா, மில்லுல இருக்கிற துணி மாதிரி போட்டு விட்டாருவான். அதுக்குதான் அந்த காலத்துல ஒரு அழகா ஒரு பாட்டு போட்டான். உடல் அழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய காட்டக்கூடாது. உடல் அழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய காட்டக்கூடாது. உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது. ஏன் உழவனுக்கு ஏற்ற பண்ண மாறக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. காரணமே இல்லாம சண்டை போடுறதும், ஹேர்பின்னே இல்லாம கொண்டை போடுறதும் இந்த பெண்களுக்கு கைவந்த கலை. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பாருங்க, இங்க ஒரு செட்டிங் ஸ்குவாடு, இங்க பிளாக் சவுண்ட், இந்த மாதிரி பேனரை வச்சு இந்த திருவிழாவை கலகலன்னு மாத்துனது என் ஆம்பளை. நடுவர் அவர்களே, பெண்கள் வந்து அனுபவசாலிகள். இன்னைக்கு வெளிநாட்டுல போறவனும் சரி, கடலுக்குள்ள போறவங்க தங்க சிங்கங்களும் சரி, ஆம்பளை எல்லாம் ஒரு கையை தட்டுக்கலாம். இந்த ஆம்பளைங்கெல்லாம் இன்னைக்கு இங்க உள்ள பெண்கள் எல்லாம் வெளிச்சமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் ஆம்பளை சிங்கங்கள் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து பாடுபட்டு கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதுனால தான் இன்னைக்கு பொம்பளைங்க சொகுசா இங்க வீட்டுல கிரானைட் டைல்ஸ் போட்டு டிவி பாக்குறதுக்கு, சீரியல் பாக்குறதுக்கு எல்லாம் காரணமா இருக்குன்னா என் ஆம்பளை. ஒரு நாளாச்சும் என் ஆம்பளை இந்த கோயிலுக்கு வந்திருக்கார என் ஆம்பளை ஒரே ஒரு மஞ்ச வேட்டி, ஒரே ஒரு மஞ்ச துண்டு, ஒரு கசங்குற சட்டை. ஆம்பளை பொம்பளைங்க யாராவது கோயிலுக்கு வர்றீங்களே, பழைய புடவைய கட்டிக்கிட்டு வர்றீங்களா? 1.5 கிலோமீட்டருக்கு செயின் இங்க கிடக்கு.
அது செய்யல, அதுவே தடுமாறி கீழே விழுவுதுன்னா இன்னைக்கு பெண்கள் ஆம்பளை சம்பாதிக்கிற காசை பூரா அனாவசியமா செலவு பண்ணி ஆடம்பரத்துக்கு செலவு பண்றீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல அவன் தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறான். இன்னைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் அழகா இருக்கு, ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவன் ட்ரெஸ் கூட இல்லாம அவன் பனியன்ல எத்தனை ஓட்டை இருக்குன்னு தெரியுமா? அவன் பனியன்ல உள்ள ஓட்ட சொல்லும் ஆம்பளையோட உழைப்ப. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பெண்களுக்கு ஆம்பளை கிள்ளுக்கிறையா போயிட்டான். இன்னைக்கு ஆம்பளையோட பேர் உனக்கு என்ன தெரியும்? ஆம்பளைய கேட்கிற முத கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆம்பளை மாதிரி அனுபவசாலி இந்த உலகத்துல எவனும் கிடையாது. ஆம்பளைக்கு கோபப்பட தெரியும், கொஞ்சம் தெரியும். உங்களை மாதிரி அப்படி தேடு வடிகிற மாதிரி பேச தெரியாது. ஆனா ஆம்பளை மனசு ஃபுல்லா பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில கருப்பு முகத்தோட சிடுன்னு உழுவுறானா அந்த ஆம்பளை தான் உலகத்துல யோக்கியமான ஆம்பளைன்னு எல்லாம் அருமை. ஆக இந்த உலகத்துல ஆம்பளைக்கு சிரிக்க தெரியாது, பேச தெரியாது. பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்து கவலையா இருப்பான். நடுவர் அவர்களே, பிள்ளைக்கு ஒரு ஜுரம்னா நீங்க கண்ணீர் விட்டு அழுவீங்க, படன்னு அவன் பதட்டப்படுறதுலயே பாதி வாழ்க்கை அவனுக்கு போயிடுது. நடுவர்களே, இன்னைக்கு ஆம்பளை ஒவ்வொரு வீட்லயும் ஆம்பளை ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய லேடி அந்த காவலாளி இல்லைன்னா அந்த பொம்பளையோட வாழ்க்கை ஆயிடும் ஜோலி. அதனால பொம்பளையை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்க நாற்கர சாலைன்னு ஒண்ணு கொண்டு வந்தார். யாரு? வாஜ்பாய் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு போர் சொல்றீங்களே, இந்தியாவை கண்டு ஏன் எல்லா நாட்டு பயனும் பயப்படுறான்? அப்துல் கலாம் என்ற மேதகு விஞ்ஞானியினால் அணுகுண்டு சோதனை நடத்திய ராமேஸ்வர தீவில் பிறந்த ஒரு ஆண்மகன் இன்னைக்கு உலகத்தை செத்தும் பயப்பட வைக்கிறார்னா அந்த ஆம்பளை. ஏன் தெரியுமா அந்த ஆம்பளை பயப்பட வச்சாரு? அந்த வாஜ்பாய்க்கும் கல்யாணம் ஆகல, அப்துல் கலாமுக்கு கல்யாணம். ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆவாதத்தான் இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு. இங்க உள்ள பெண்களுக்கு சொல்றேன், பெண்களே சோத்தை திறங்கள், குழம்பை கூட திறங்கள், ஊர்காவை துறங்கள், பிரிச்சை துறங்கள். ஆம்பளை சோத்துல வாயம் வைக்கும் போது தயவு செய்து உங்க வாயம் மட்டும் துறக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்கன்னா ஆண்களோட வாழ்க்கை இன்னைக்கு குடும்ப வாழ்க்கைக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது ஆம்பளைங்கிற சிங்கம். நடுவர் அவர்களே, ஆக வாழ வந்த சேலைகளை விட எங்களை மாரி வாழ்க்கை தந்த காளைகள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில குடும்பத்துக்கு பெரிதும் காரணமா இருக்கு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தந்த விழுந்தமாவடி மீனவ கிராம மக்களுக்கும் என் அன்பு நடுவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணியோடு விடைபெறுகிறேன். நன்றி. எப்படி பாருங்க, மனுஷன் எவ்வளவு சோகத்தை இங்கெல்லாம் சிதைச்சு வச்சிருந்தாருன்னு தெரியல. என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமணத்துல இணையறதும் ராணுவத்துல இணையறதும் ஒண்ணுன்னு இருக்காரு. எப்ப தாக்குதல் நடக்குன்னே தெரியாது இல்லையா? பிடிச்சு மொழி அண்ணே சந்திரசேகர் அண்ணே, இந்த நடுவர் கண்ணுக்கு தெரியலையாண்ணே. அருமையா, உண்மையிலே கலைக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அற்புதமான ஒரு பேச்சு. அருமைக்குரிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் 500 ரூபாய் கொடுத்திருக்கார். அந்த பேச்சாளரின் சார்பாக நடுவரின் பாக்கெட்டுக்குள் தற்போது செல்லும். பரவாயில்ல, குச்சப்பட. ஆமா, நல்லா பேசினார். திருமணத்துல இணையிறது ராணுவத்துல இணையிறது ஒண்ணு, எப்ப தாக்குதல் நடக்குன்னு தெரியாது. ஏன்னா இந்த நாட்டுக்கு பாடுபடக்கூடிய ராணுவ வீரர்கள் தாகிகள் என்று சொன்னால், இந்த வீட்டுக்கு பாடுபடக்கூடிய ஆண்கள் என்ன துரோகி அங்கீகரிங்க. கரெக்ட். அருமையான ஒரு பேச்சு. ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா சாதாரண வீட்டுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நல்ல நகைச்சுவையோடு அருமையா சொன்னார் இல்லையா? அந்த காலத்துல பெண்கள் வந்து இந்த குடம் தூக்கிட்டு வர்றது சொன்னாரு. இன்னைக்கு குடும்பத்துல எவ்வளவுதெல்லாம் இந்த மேக்கப்பு, இந்த ஆர்டிஸ்டுக்கு, இந்த ஆண்களோட உழைப்பெல்லாம் வீணா போகுதுன்னு அருமையான தன்னோட இதுல சொன்னாரு. அன்னைக்கு மாயவர சந்தையில எங்க பாட்டி கருவாடு விற்க போவாங்க. 12 கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வருவாங்க. எத்தனை கிலோ 12 கிலோ வாங்கி அப்படி தேய்ச்சி அந்த ஆத்துல ஓடி வர்ற அந்த வெள்ளி காவிரி ஆத்துல குடிச்சாக்க 6 மஞ்சளா போகும் இல்லையா? அப்ப ஒரு மேக்கப்பு கிடையாது, அதிகபட்ச மேக்கப்பே மஞ்சள் தான். கண்ணதாசன் அருமையா ஒரு பாட்டுல கொடுத்தாரு, எது அழகு பெண்களுக்கு உள்ள